Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 7 ஹெல்ப்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன். டஸ்ட்பினில் வந்து நிறைய பேர் பார்த்துப்போம் அப்படியே வந்து குப்பையெல்லாம் போட்டுடுவாங்க. அப்படி போட்டோன்னா வந்து நமக்கு தேவையில்லாத வேலை தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வந்து டஸ்ட்பினில் இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுட்டோன்னா வந்து இப்படி போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம த்ராஷ் எல்லாம் போட்டோன்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் வந்து குப்பை தொட்டி அடிக்கடி வந்து நம்ம கழுவிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கார்பேஜ் பேக்ஸ் வாங்குவாங்க கடையிலேருந்து. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஷாப்பிங் போயிட்டு வருவோம்ல, அப்போ வந்து நிறைய பேக்ஸ் இருக்கும், நமக்கு ஷாப்பிங் பேக்ஸ்லாம் கடையிலேருந்து கொடுப்பாங்க. அந்த பேக்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அந்த பேக்ஸ் வந்து கார்பேஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு பின் வந்து. இப்போ நம்ம வந்து இந்த கவர் மட்டும் எடுத்து த்ராஷை வந்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா வந்து கீழே வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிட்டோன்னா வந்து இதுலேருந்து சம்டைம்ஸ் தண்ணியெல்லாம் லீக் ஆகும் இல்லையா நமக்கு டஸ்ட்பின்லேருந்து, அந்த லீக்கேஜ்லாம் வந்து இந்த பேப்பரில் போயிடும். ஸோ வந்து இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சிட்டோன்னா வந்து நம்ம டெய்லி வந்து குப்பையில் கை விட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. இப்போ வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. டஸ்ட்பின் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம வந்து டஸ்ட்பின் வந்து வாஷ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் டிப் வந்து கோகோனட் இருக்கு இல்லையா, கோகோனட் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேட்டட் கோகோனட் வந்து நம்ம எப்பயும் வச்சுக்கிட்டோன்னா வந்து குக்கிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது டெய்லி நம்ம வந்து கோகோனட் வந்து திருவிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா வந்து இது நமக்கு வந்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். எப்பப்போ வேணுமோ நம்ம கொஞ்சமாக எடுத்து கோகோனட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து 10 டேஸ் வரைக்கும் கூட இந்த கோகோனட் வந்து அப்படியே கெடாமல் இருக்கும். நம்ம வந்து டெய்லி வந்து கோகோனட் திருவுறது வந்து ஒரு வேலையாக வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, பீல் பண்ணுறது எல்லாம் பண்ணோன்னா வந்து நம்ம கவுண்டர் டாப் வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதுலேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேப்பரில் வந்து கலெக்ட் ஆகிரும். அதனால் என்னென்னா வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேப்பரை த்ரோ பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கவுண்டர் டாப் வந்து எப்பயும் போல் நீட்டாகவே இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா நான் கவுண்டர் டாப் மேலே பேப்பர் போடுவேன். அப்படி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம பீல் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக த்ரோ பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இங்கே நீட்டாக இருக்கும் எப்பயுமே. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சில ஐட்டம்லாம் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அது வந்து நம்ம அதே பேக்கேஜிங்லேயே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 விஷயம் யூஸ் பண்ணுறேன். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்டு, நார்மல் துணி காய போட்ட கிளிப், அதுக்கப்புறம் இது வந்து இந்த பேக் கிளிப்ஸ். இது வந்து கடையில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு இதை வச்சு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்படி கிளிப் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் டைட்டாக இருக்கும், காற்று போகாது. அடுத்தது வந்து ரப்பர் பேண்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரப்பர் பேண்ட் போட்டோம்னா இப்படி நம்ம போட்டுடலாம். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ரப்பர் பேண்ட் விட இந்த கிளிப்ஸ் வந்து இன்னும் நல்லது. ஏன்னா ஏர் டைட்டாக இருக்கும், ரப்பர் பேண்டில் வந்து காற்று போயிடும். இதே துணி கிளிப் வச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஜிஞ்சர் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஜிஞ்சர் வந்து எப்படி வாங்கணுன்னா இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா வந்து நமக்கு பீல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேஸ்டேஜும் இருக்காது. இந்த மாதிரி வாங்கினோன்னா வந்து பீல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் இந்த ஜிஞ்சரை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நைஃப்பில், பீலர்லலாம் வந்து பீல் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அதுக்கு அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம ஸ்பூன்லேயே வந்து பீல் பண்ணிடலாம். இப்படி பண்ணிங்கனாலே வந்துடும், சூப்பராக பீல் ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக இப்படி ஸ்க்ராப் பண்ணாலே வந்துடும்.
ஜிஞ்சர் வந்து நமக்கு ஒரு பிட்டர் டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே ஸ்கின்னோடு போட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கார்லிக் எப்படி பீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கார்லிக் வந்து இந்த மாதிரி ஒரு நைஃபோ இல்லை ஏதோ ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட் வச்சு இப்படி வச்சு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா இப்படி வந்துடும். நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். நைஃப் வச்சு ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ஈஸியாக பீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நம்ம கிச்சனில் எப்பயுமே 2 டவல் வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்கு ஒரு டவலும் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு ஒரு டவலும் வச்சுக்கணும். ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்கு எதுக்கு டவல் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா வந்து எப்பயுமே வந்து நான் இன்கேஸ் டவல் இல்லைன்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வைப் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்குது நிறைய பேருக்கு. அது வந்து நம்ம ட்ரெஸ் வந்து அழுக்காயிடும், ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம எப்பயுமே ஒரு டவல் வச்சுக்கணும் ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்காக. அண்ட் கவுண்டர் டாப் வந்து டெய்லி ஒரு நல்ல ஒரு வைப் கொடுத்துட்டோன்னா வந்து ரொம்ப நல்லது. அதனால் நீட்டாக இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு ஒரு டவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ, பை பாய், டேக் கேர் கைஸ்.